என்னதான் நம்ம எல்லாரையும் வாங்க வாங்க நம்ம வரவேற்றுட்டோம். ஆனாலும் நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு குட்டி சிங்கம் வந்து இப்போ அழகா வரவேற்றா நல்லா இருக்கும். கண்டிப்பா இப்போ வந்து நம்ம தமிழ் பேச்சாளர் நம்ம எல்லாரையும் கட்டி போடுறதுக்கு வராரு. வாங்க குட்டி கோயில் சஷாங்க். சஷாங்க் ஜோரா வெல்கம் பண்ணுங்க. அவர் அழகா பேசுவார். ஹலோ ஹலோ. சபையோர் அனைவருக்கும் என் சார்பாகவும் தமிழ் லெசன் சங்கம் சார்பாகவும் பணிவான வணக்கங்கள் கூறுவது உங்கள் சஷாங்க். I cordially welcome you all on behalf of myself and Tamil Lesson Sangam. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. இந்த வரிகள் புறப்பொருள் வெண்பா மாலை 9வது நூற்றாண்டை சேர்ந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற நிலங்கள் உருவெடுத்து செழித்து பொலிவாழ தொடங்கியது முதல் நம் தமிழ் எங்கெங்கும் விளைந்திருந்தது. நகரமும் நாகரிகமும் பண்பும் பௌத்தறிவும் வீரமும் போர் நெறியும் வயலும் வாழ்வாதாரமும் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் முன்பே நம் தமிழ் மக்கள் தொகுத்து வழங்கினர். கேட்க தெவிட்டாத பாடல், தேடி கிடைக்காத கருத்துகள், பேர்கூறுகள், பக்கம் பக்கமாக பாடல் உண்டு. பெருமை கூறிய மொழி, கர்வத்துக்குரிய கலாச்சாரம், உலகத்துக்கு முதல் எடுத்துக்காட்டு நம் நாகரிகம். இன்று நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூட காரணம் அதே தமிழ் மொழியின் ஈர்ப்பு. இப்போ தீபாவளிக்கு வருவோம். நரகாசுரனை வதம் செய்து கிருஷ்ணா மற்றும் சத்யபாமா உலகில் ஒளி கொண்டு வந்தனர். தீபங்கள் ஏற்றி நம் வீட்டில் ஒளி ஏற்றும் திருநாள் நம் தீபாவளி. தீபாவளின்னு சொன்னால் முதல்ல ஞாபகம் என்ன? பட்டாசு. எனக்கு தான் ஃபஸ்ட் மெமரி. டம் டம்னு சத்தம், புது ஆடை, அம்மா செய்கிற முறுக்கு, லட்டு, முடிவே எல்லா ஆண்டும். மேல் வீட்டில் ஸ்வீட் கொடுக்கணும், கீழ் வீட்டில் பட்டாசு வெடிக்கணும். அன்றைக்கி சின்ன பசங்க உற்சாகம், மின்னல் வேகம். பெரியவங்க பட்டிமன்றத்தில் திரு சோழமான் பாப்பையா அவர்களை பார்க்க ஆர்வமாக இருப்பாங்க. பெரியவர் சிறியவர் அனைவரும் தமிழகம் மட்டுமல்ல நம் பாரதம் முழுவதும் மொழி இன வேறுபாடை தாண்டி கொண்டாடப்படும் பண்டிகை நம் தீபாவளி. இன்னொன்று மறந்துட்டேன், ஒரு நியூ தீபாவளி ரிலீஸ் தியேட்டரில். ஆனால் இதெல்லாம் நம்ம இங்கே மிஸ் பண்ணோம். நம்ம எங்கே இருந்தாலும் சரி, ஜெர்மனியோ அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ நம்ம பழக்க வழக்கங்கள் மாறலாம். நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம பண்டிகை கொண்டாடத்தும் மாறலாம். நம்ம எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் நம்ம அன்போடும் சந்தோஷத்தோடும் நட்போடும் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் அதுக்கு தான் இங்கே ஒன்று கூடியிருக்கோம். குட்டீஸ்க்கெல்லாம் தீபாவளினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா கிடைக்க இன்றைய நிகழ்ச்சி அமையும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தமிழை தேடி, தமிழ் மக்களை தேடி, பண்டிகை நாடி கொண்டாடும் ஆர்வத்தை தூண்டி உங்கள் எல்லோரும் அனைவரும் ஈர்த்த நம் தமிழ் மொழிக்கு என் நன்றி. மீண்டும் ஒரு முறை எஸ்என் தமிழ் சங்கம் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு வரவேற்கிறோம். அரங்க மதுரை விசில் பறக்க கொண்டாட்டம் தொடங்கத்துக்கு நன்றி. நன்றி சஷாங்க். ரொம்ப அழகா பேசுறீங்க. இவ்வளோ அழகா ஒரு ஜெர்மன் தமிழ் பேசுறத கேட்டா தமிழ் தேனந்து காடி பாடி மாதிரி இருக்குல்ல. ஆமா ஆமா, ரொம்ப அழகா